வணக்கம் உறவுகளே. இவளும் தாயா? இதயம் பதறுகின்றது, கண்ணீர் சொரிகின்றது, நா தடுமாறுகின்றது, பேனா மறுக்கின்றது, பொய்த்து போகாதா இது என. இதயம் பதறுகின்றது, கண்ணீர் சொரிகின்றது, நா தடுமாறுகின்றது, பேனா மறுக்கின்றது, பொய்த்து போகாதா இது என. தாய்மை என்பது தொலைதூரம் இருந்தாலும் சேயின் அழுகுரலில் முலையில் பால் சுரந்திடுமே. முலையின் வலியில் சேயின் பசியை உணர்பவள் தாய்மையல்லவா? இது ஒரு அருட்கொடை. ஆனால் தாய்மை என்பது தொலைதூரம் இருந்தாலும் சேயின் அழுகுரலில் முலையின் பால் சுரந்திடுமே. முலையின் வலியில் சேயின் பசியை உணர்பவள் தாய்மை. இது அருட்கொடையல்லவா? ஆனால் இவள் கள்ளக்காதலுடன் காம பசி தீர்க்க உல்லாச வாழ்வுக்கு உபத்திரங்குழந்தை என காதலுடன் சேர்ந்து பால்மணம் மாறாத பச்சிளன் பாலகனை நாளுக்கு நாள் தீயால் சுட்டு அடித்து நெரித்து கையை முறித்து உடல் உளமங்கும் காயத்தின் வலியை கூட சொல்ல முடியாத ஒன்றரை வயசு பாலகன் கதை இது. கள்ளக்காதலுடன் காம பசி தீர்க்க உல்லாச வாழ்வுக்கு உபத்திரங்குழந்தை என காதலுடன் சேர்ந்து பால்மணம் மாறாத பச்சிளன் பாலகனை நாளுக்கு நாள் தீயால் சுட்டு அடித்து நெரித்து கையை முறித்து உடல் உளமங்கும் காயத்தின் வலியை கூட சொல்ல முடியாத ஒன்றரை வயசு பாலகன் கதை இது. தாயின் நயவஞ்சகம் அறியாத தெய்வ குழந்தை, தாயின் அரவணைப்பே அடைக்கலமென தாயின் தோளிலே சாய்ந்திருக்கின்றான். குழந்தையின் வலியில் சிரிக்கின்ற தாயிவள் இரக்கமில்லாத ராட்சதி. குழந்தையை அடித்தே கொன்று விட்டார்கள். இவள் தாயா? இவர்கள் மனிதர்களா? தாயிடமே பாதுகாப்பு இல்லாத போது யாரை நம்புவது? தாயின் நயவஞ்சகம் அறியாத தெய்வ குழந்தை, தாயின் அரவணைப்பே அடைக்கலமென தாளின் சோயிலே சாய்ந்திருக்கின்றான். குழந்தையின் வலியை சிரிக்கின்றாள் தாயிவள் இரக்கமில்லாத ராட்சதி. குழந்தையை அடித்தே கொன்று விட்டார்கள். இவள் தாயா? இவர்கள் மனிதர்களா? தாயிடமே பாதுகாப்பு இல்லாத போது யாரை நம்புவது? குட்டியா, நயவஞ்சகம் கலந்த பூமியடா, மீண்டும் நீ எங்கே பிறக்காதே செல்லம். உனக்கான உலகம் மேலே, அமைதியாக உறங்கிடு செல்ல குட்டியா. குட்டியா, நஞ்சு கலந்த பூமியில் மீண்டும் பிறக்காதே செல்லமே. உனக்கான உலகம் மேலே, அமைதியாக உறங்கிடு செல்ல குட்டியா. இறைவனே, உனக்கும் இரக்கமில்லையா? ராட்சதிகள் கரங்களில் ஏன் இந்த குழந்தைகளை கொடுத்தாய்? நன்றி.